ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான காலிஃப்ளவர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் அதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வெந்நீர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். வெந்நீர் தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா புழு பூச்சி ஏதாவது இருந்தால் அதெல்லாம் வந்துடும். அதனால் இதை இப்போ இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த காலிஃப்ளவரோடு சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு கலர் நல்லா மாறிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா காலிஃப்ளவர் வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போது தேங்காய் மட்டும் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது குழம்பு நல்லா கொதி வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாமே நல்லா போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது 4-5 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்படி கடைசியில் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்துட்டு இப்போ நம்ம அதை குழம்புல ஊற்றிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. மணக்க மணக்க காலிஃப்ளவர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.